Daily. Taste the Daily. உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசை வென்ற பாகுபலி காளைக்கு சொந்த ஊரான சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினத்தில் கிராம மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து காளைக்கு வரவேற்பு அளித்தனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். அலங்காநல்லூர் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல வட தமிழ்நாட்டில் முதல் முறையாக நாங்கள் தான் வாங்கியிருக்கிறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எங்க மாவட்டத்தை செலிப்ரேட் பண்ணலாம். கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை எல்லாரும் கூப்பிடுறாங்க. முதல் முறையாக இங்கே பண்றோம். எல்லா மாவட்டத்துக்கும் போவோம். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ்ங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல, அது அலங்காநல்லூர்லங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பா எனக்கு என்ன ஒரு ஆசைனா, இன்னும் ஜல்லிக்கட்டு பெருகணும். மக்கள் வந்திருக்கவங்க எல்லாருமே காலை வளர்த்த முடியல, வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய பாகுபலி குரு சார்பில். ஒரு 3 வருஷமா அந்த காளையை வளர்த்துட்டு இருக்கோம். இது 2வது களம் தான். இந்த காளையை தேர்வு செஞ்சது நம்ம குமரவேல் தான் தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வந்தாப்புல. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்று முதலிடம் பெற்ற காளைக்கு சொந்த ஊரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பட்டாசு வெடித்து மேளதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழர் திருநாளை ஒட்டி தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உலக அளவில் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலக்காடு ஜல்லிக்கட்டு தற்போது தொடர்ந்து முடிந்துள்ளது. குறிப்பாக மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் பாகுபலி குரூப்ஸ் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான வீரப்பன் என பெயரிடப்பட்டுள்ள பாகுபலி குழுவின் காளையானது முதலிடத்தை பிடித்தது. இதன் காரணமாக முதலிடம் பெற்ற காளைக்கு டிராக்டர், அதே போன்று பசுவுடன் கூடிய கன்றுடன் கூடிய நாட்டு பசு ஆகியவற்றை பரிசாக வழங்கியது. இந்த நிலையில் மதுரையிலிருந்து இன்று சொந்த ஊர் திரும்பிய நிலையில் டிராக்டருடன், அதாவது டிராக்டர் மற்றும் அந்த வெற்றி பெற்ற காளையை ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக இங்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து அந்த காளைகளுக்கு மரியாதை செலுத்தி வருகிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.